எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். டிசம்பர் மற்றும் வரக்கூடிய ஜனவரி மாதத்துல குளிரும் சரி, பனியும் சரி மிக மோசமா இருக்கும். இந்த குளிரும், பனியும் பெரியவங்களையும், சின்ன குழந்தைங்களையும் என்ன செய்யும்னா ரொம்ப மோசமா பாதிக்கும். மத்தவங்களையும் பாதிக்காதா அப்படின்னா பாதிக்கும். இவங்க கொஞ்சம் அதிகமாவே பாதிப்படைவாங்க. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல கொஞ்சம் வெதுவெதுப்பா, சூடா வச்சுக்கிற மாரியான உணவு பழக்கவழக்கங்கள நம்ம கையாளணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே இளஞ்சூடான தண்ணி, அதாவது வார்ம் வாட்டர குடிக்கிற ஒரு பழக்கத்த வச்சுக்கணும். அதே மாரி உணவுப் பொருட்கள அப்பப்ப சமைச்சு சூடாவே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா, 2 நாளைக்கு முன்னாடி வச்சு மறுபடியும் அத எடுத்து சூடு பண்ணி அந்த மாரி சாப்பிடுற பழக்கவழக்கத்த தவிர்த்துடலாம். பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாரி உணவு பழக்கத்தையும் கையாளலாம். கூடுதலா இஞ்சி, மஞ்சள், மிளகு போன்ற உணவுப் பொருட்களையும் அதிகமா நம்ம உணவுல பழக்கப்படுத்தும் பொழுது, இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, உடலை கொஞ்சம் சூடாவே வச்சுக்கும். அதாவது வார்ம் கண்டிஷன்ல நம்ம உடம்ப வச்சுக்கும். மேலும் நீங்க என்ன செய்யணும்னா, எப்போதுமே உடம்ப சுறுசுறுப்பாவும், ஆரோக்கியமாவும் வச்சுக்கிறதுக்கு காலையில நடைப்பயிற்சி செய்யணும். இந்த கிளைமேட்ல நடைப்பயிற்சி செய்யணும் அப்படின்னா, கட்டாயமா செய்யணும். மெதுவா நடக்கலாம். அதனால ஒண்ணும் ஆகாது. இந்த குளிர தாங்குற மாரி ஒரு ஓவர் கோட் மாரி, ஒரு ஸ்வெட்டர் மாரி போட்டுக்கிறதோ, அப்புறம் காதுக்கு கொஞ்சமா பஞ்சு எடுத்து உருட்டி நம்ம காதுல வச்சுக்கிட்டாலும் அந்த குளிர் நம்மள பாதிக்காத மாரி நம்ம தவிர்க்கலாம். அல்லது தொப்பி மாரியும் போட்டு நம்ம என்ன செய்யலாம், வாக்கிங் போகலாம். இந்த மாரி பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது தான் என்ன செய்யணும், உடல் ஒரு சீரான வெப்பநிலையில நம்ம வச்சுக்க முடியும். சாலைகள்ல நம்ம கார் அல்லது பைக்ல பயணம் பண்ணும் பொழுது, நம்ம ஓட்டுறவங்களுக்கு இந்த கூடுதலான பனி காரணமா விசிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பார்வை திறன் என்ன செய்யும்னா கம்மியாயிடும். அதாவது சாலைகளில் உள்ள கூட்டும் குழியும் நமக்கு என்ன செய்யாது, அவ்வளோ தெளிவா தெரியாது. ஆனா என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஹெட்லைட் எப்போதும் ஒரு ஆன் நிலையில வச்சிருக்கலாம். கார்ல போறவங்களா இருந்தா கூடுதலான ஹசார்ட் லைட்னு சொல்லக்கூடிய அதையும் நம்ம போட்டுட்டு பயணம் பண்ணலாம். இதன் மூலமா என்ன செய்ய முடியும், விபத்துகளையும் கணிசமாக நம்ம குறைக்கவும் முடியும். மேலும் இந்த கிளைமேட்ல மழையும் பனியுமே அதிகமா இருந்தனால மின்சாரம் சம்பந்தமான சாதனங்களை பயன்படுத்தும் பொழுது மிக கவனமா நம்ம கையாளணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாலை ஓரங்கள்ல சில இடத்துல தண்ணி தேங்கி கிடக்கலாம். அந்த தேங்கி கிடக்க தண்ணியில் என்ன பண்ணிக்கலாம், வயர் ஏதாச்சும் சார்ந்து விழுந்திருக்கலாம். நம்ம கவனக்குறைவா அந்த இடத்துல கையாளும் பொழுது நம்ம ஒரு விபத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மின்சார சாதனங்களை இயக்கும்போது சுவிட்ச் எல்லாம் நம்ம ஆன் பண்றப்ப என்ன செய்யணும், கையில ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்க பாதுகாப்பா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் கண்டிப்பா. சளி, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த கிளைமேட்ல ரொம்ப எளிதாவே நம்மள சேர்ந்துக்கும். அதனால சின்ன சின்ன சளி, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அதை உதாசீனப்படுத்தாம அதுக்கான முறையான மருத்துவத்தை நீங்க சித்த மருத்துவமா இருந்தாலும் சரி, ஆங்கில மருத்துவமா இருந்தாலும் சரி என்ன செய்யணும், கட்டாயமா அதை பண்ணி உங்களை தற்காத்துக்கணும். சின்ன சின்ன காய்ச்சல், தலைவலி போன்ற விடயங்கள்லாம் உதாசீனப்படுத்தாம சரியான மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன பண்ணணும்னா, உடலையும் மனதையும் நம்ம செய்ய முடியும், ஆரோக்கியமா வச்சுக்கணும். எல்லா விடயத்தையும் தாண்டி பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். கவனமா இருங்க. நன்றி.